ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஃபோ. இன்னைக்கு வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பங்காளிக்கு மும்பை இந்தியன்ஸ் பண்ண பார்த்த வேலை தான். ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆக்கினாங்க. ஆக்கின உடனே அங்கிட்டு பும்ரா திரும்பிச்சிட்டோம், ஏதாவது ஸ்டோரி போடுவாரும் பார்த்தா அங்கிட்டு ஸ்கைய ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஹார்திக் பாண்டியா ட்ரெயிலில் எடுத்தப்பே ஏதோ போட்டிருந்தார் பும்ரா. சரி, திரும்ப பும்ரா ஏதாவது போடுவார்னு பார்த்துக்கிற டைமில் ஸ்கை என்னடா என்னையை விட்டு புட்டிங்க, அவனை கேப்டன் ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது உண்மை இல்லை. ஏன்னா நானே சும்மா ஒரு கதையாக சொன்னேன். இந்த மாதிரி பல கதைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனன்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறையா கதை கட்டி நிறைய பேர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஆசை இருந்திருக்கலாம் இவருக்கும். ஓகே, நம்ம தான் அடுத்த கேப்டன் ஆக போகிறோம், இந்தியா டீமுக்கே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போய் நம்ம லீட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்திருக்கலாம். இத்தனை லாயல்ட்டி அவங்களுக்காக இருந்தேன், என்னை விட்டுட்டு அவரை கேப்டன் ஆகிட்டீங்க நினச்சிக்கலாம். இல்லைனா ரோஹித் சர்மா கேப்டன் விட்டு தூக்கினால அந்த மாதிரி போட்டுருக்கலாம். இல்லைனா மேபி மேக்ஸிமம் பர்சனல் ரீசனாக கூட இருக்கலாம். தெரியல இது என்ன ரீசனால் அப்படி போட்டிருக்காரு அப்படின்னு கரெக்டாக தெரியல, அவரே சொன்னாலும் தெரியும். ஆனால் பல பேர் பல கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட பாயிண்ட். மேபி ரோஹித் சர்மா கேப்டன் விட்டு போனது இல்லைனா என்னை கேப்டன் ஆக்கலங்கிறது இல்லை பர்சனல் ரீசன். இது என்னோட பாயிண்ட். உங்களோட பாயிண்ட் என்னங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரிக்கெட் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.